ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறோம்ல ஊற்றி முடிச்சிட்டோம். அது வந்து உங்களுக்கு இப்போ இதுவாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், கருவாட்டு குழம்புக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. கருவாட்டு குழம்புக்காக ரெடி ஆகிட்டுருக்குன்னா அந்த கொஞ்சம் எண்ணெய், கடுகு, வெந்தயம் அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் போட்டாங்க. வெங்காயம் போட்ட பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டாங்க. வதங்கின பிறகு தக்காளியும் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டாங்க. ரொம்பலாம் வதக்க மாட்டாங்க, கொஞ்சம் வதக்கிட்டாங்க. நாங்கள் வந்து குழம்பு வந்து கூட்டி வச்சு தான் ஊற்றுவோம். அதில் என்னென்ன போட்டாங்கன்னா புளி தண்ணி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, வெங்காயம், தக்காளி போட்டு கரைச்சி அதில் ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு பொங்க வரத்துக்கு முன்னாடியே காய் போட்டாங்க. ஏன்னா காய் போட்டு முன்னாடியே நாங்கள் வதக்கலை, அதுக்கு அப்புறமா தான் நாங்கள் காய் போடுவோம். அதனால் காய் போட்டாங்க. காய் போட்ட பிறகு மொச்சக்கொட்டை வந்து 2 விசில் வேக விட்டாங்க. வேக விட்ட பிறகு இந்த சைடு பாருங்கள், தண்ணி வந்து கொதிக்க விட்டாங்க. அந்த தண்ணியிலே உப்பு போட்டாங்க. உப்பு போட்ட பிறகு கீரையை அதில் போட்டாங்க. கீரை கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு பூண்டுத்தூள் போட்டிருக்காங்க பாருங்கள். பூண்டு நல்லா நசுக்கி அதில் போட்டாங்க. இந்த சைடு பாருங்கள், நான் வேக வச்ச மொச்சக்கொட்டை சொன்ன பார்த்தீங்களா, அது போட்டாங்க பாருங்கள். அது அந்த சைடு போட்டோடனே அரிசியும் மிளகாவும் வறுத்தாங்க தெரியுமா, அது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ராக்கி அதில் கொட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து கீரை ரெடி. கீரைக்கு வேலை இல்லை, கீரை முடிஞ்சிடுச்சு. இந்த சைடு பாருங்கள், லாஸ்ட்டாக இப்போ காயெல்லாம் கொஞ்சம் வெந்து அந்த பிறகு கருவாடு போட்டாங்க. கருவாடு போட்ட பிறகு தான் எங்கள் மாமியார் வந்து முருங்கைக்காய் போட்டாங்க. முருங்கைக்காய் போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்த பிறகு வெந்த பிறகு நாங்கள் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவாட்டு குழம்பு கீரையாக ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா நாங்கள் ஆல்ரெடி காலையிலே நாங்கள் கோலம் போட்டுட்டோம். இருந்தாலும் சாமி கும்பிடும் போது நாங்கள் திரும்ப வாசல் பிறகு தண்ணி தெளித்து தான் நாங்கள் கோலம் போடுவோம். அதுக்காக ரோட்டில் தானே வச்சு நாங்கள் கூழ் ஊற்றுவோம். அதுக்காக ரோட்லேயும் கோலம் போட்டு, எங்கள் வீட்டில் வாசல்லையும் கோலம் போட்டுட்டு, உள்ளேயும் நல்லா கோலம் போட்டுட்டு கூழ் கரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி 12:30 எமகண்டம். அதுக்கு முன்னாடியே கூழ் ஊற்றணும்னு சொல்லிட்டு காலையிலேயே நல்லா கடன்னு ரெடி ஆகுது. எங்கள் மாமியார் நல்லா கடன்னு கூழை கரைச்சி கொடுத்துட்டாங்க. இந்த பக்கெட்டில் கரைக்கிறாங்க தெரியுமா, தூக்கில். இந்த கூழை தான் நாங்கள் திரும்ப ரோட்டில் வச்சு படையில் சாமி கும்பிட்டு கூழ் ஊற்றணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் கெஸ்ட்டுங்களாம் கொஞ்சம் வந்தாங்க. இன்றைக்கி டைம் போனதே தெரியல. நல்லா கதை பேசிட்டு கொஞ்சம், ஆனால் காலையில் நான் கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஏன்னா கூழ் கருவாட்டு குழம்பு தானே, அதனால் கொஞ்சம் காலையிலே கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு அப்புறம் பேசிட்டு இதை பிறகு தான் இது பண்ணோம். இப்போ பாருங்கள், வெளியே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் பாருங்கள். சாமி கும்பிட வந்துட்டோம். வெளியே சாமி கும்பிட்ட பிறகு தான் எங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவோம். எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்ட முடிச்ச பிறகு தான் வெளியே நாங்கள் கூழ் ஊற்றவே ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஊற்ற மாட்டோம். அது வரைக்கும் அந்த கூழ் வெளியவே தான் இருக்கும். அதனால் பாருங்கள், வீட்லேயே நாங்கள் சாமி கும்பிட்டுட்ட பிறகு படையல் போட்ட பிறகு தான் படையல் போட்ட பிறகு அந்த கற்பூரம் வந்து அணைஞ்ச பிறகு தான் கூழ் கொடுக்கவே நாங்கள் ஆரம்பிப்போம். ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், கூழ் கொடுக்க யாருமே வரல ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் எவ்வளோ நேரம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் வாங்க, நாங்கள் வாங்கன்ட்டு கூப்பிட்டுட்டே இருந்தோம். எல்லாம் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறமா கூப்பிட்டு கொஞ்சம் கொடுத்தோம். அப்புறமா கொஞ்சம் நின்ற பிறகு அங்கங்கே பாத்திரம் எடுத்துன்னு வந்துட்டாங்க கூழ் வாங்குறதுக்காக. அப்புறமா கூழ் ஒரடியாக காலியான பிறகு அப்புறமா வெளியே வச்சு தொலைக்கிட்டோம். ஆனால் உள்ளே வந்து அந்த சாமான்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அந்த கீரை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டோம். வெளியே வச்சு தான், வெளியே தேய்ச்சிட்டு பிறகு தான் அப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். உருண்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை பிடிச்சி அதில் வெல்லமும் அரிசியும் கலந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே வெங்காயம் வச்சு உருண்டை பிடிச்சி குத்தாச்சு. ஆனால் அந்த உருண்டை யாருமே வாங்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேண்டான்ட்டாங்க. லாஸ்ட்டில் அது மாட்டுக்கு தான் நாங்கள் எடுத்து வச்சுடுவோம். வச்சு முடிச்ச பிறகு அப்புறமா வீட்லேயே அந்த படையல் போட்டோம் தெரியுமா, அந்த படையலை எடுத்துகிட்டு வந்து அது வந்து படையல் போட்டது வந்து நாங்கள் வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது, வீணாக்கக்கூடாதுன்றதுக்காக